Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு பர்த்டே மந்த் ரீடிங், ரைட்? ஸோ 4 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச். பைல் நம்பர் 2 ஏப்ரல், மே, ஜூன். Pile number 3 July, August, September. Pile number 4 October, November, December. So இந்த 4 பைல்ல உங்களோட பர்த்டே மந்த் எதுவோ அதை சூஸ் பண்ணுங்க. இப்போ உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்காக பார்க்குறீங்கன்னா அவங்களோட பர்த்டே மந்த் எந்த பைல்ல வருதோ அதை சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. Okay, Jan, Feb, March, April, May, June, July, August, September, October, November, December. Okay, choose பண்ணிருப்பீங்க நம்பரை டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Pile number 1 யாரெல்லாம் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச். ஜான், ஃபெப், மார்ச். ஸோ உங்களுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். Okay. Pile number 1. See, pile number 1 வந்து energy is good. எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. வெரி ஆம்பிஷியஸாக இருக்கும் இந்த மந்த்து. கெரியர் வைஸில் பார்க்குறப்போ கியூரியாசிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். புது விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, புது ஐடியாஸ் கிடைக்கும், நியூ பிளானிங் இருக்கும். அண்ட் கொஞ்சம் உங்களோட ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் கெரியரில். நிறைய நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு மந்த் இது. நிறைய விஷயங்கள், அதாவது உங்களோட கெரியர் ரிலேட்டடாகவும் சரி, ரியல் லைஃப் ரிலேட்டடாகவுமே நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ கியூரியாசிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எனர்ஜி ரொம்ப சூப்பர் ஹையாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் நைட்டில் கூட ஒர்க் பண்ணணும், தூக்கமே வராது, அப்போ கூட எஞ்சி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. லேட் நைட்டில் எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்கும். ரொம்ப கெரியர் ரிலேட்டடாக நிறைய ஐடியாஸ் அப்போ தான் பயங்கரமாக வரும் உங்களுக்கு. ஸோ கியூரியாசிட்டி அண்ட் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். ஸோ சம்மர் அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கால் பண்ணலாம், ஒரு மீட்டப் இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நீங்கள் அவ்வளோக்கு ஒரு கான்டாக்ட் இல்லாமல், அவ்வளோக்கு எதுவும் பேசாமல், உங்களோட ஓன் லைஃப், உங்களோட ஓன் டே டு டே லைஃப் மட்டும் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மீட்டப் இல்லை ஒரு கால் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது டுகெதராக, அது மாதிரி ஒரு இன்வைட் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மந்த் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ யாரோ ஒருத்தவங்க டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த பர்சன் ஸ்ட்ரேஞ்சராக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அவங்களோட நீங்கள் வந்து தெரியும், பட் ஆனால் அவ்வளோக்கும் கனெக்ட் ஆக அவ்வளோக்கு க்ளோஸ் பாண்டிங் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரி, உங்களுக்கு கெரியர் வைஸ் நல்லா இருக்கு, குட். நிறைய லேர்னிங் இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணதோட ஸ்டாப் பண்ணாதீங்க, அதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் தான் இங்கே கொஞ்சம் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும் இந்த ஒரு மந்த். பிகாஸ் வந்து இந்த மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் வந்துட்டு ஹைலி ஃபோக்கஸ்டாக இருக்கும். கெரியர்,
அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஓன் கோல் அண்ட் ஓன் டார்கெட் செட் பண்ணியிருக்கீங்க. கெரியரை தாண்டி வேற ஒரு கோல், பர்சனல் கோல் இருக்கு, அதையுமே ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்சனல் விஷஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஹை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. கெரியருக்கும் இருக்கும். அண்ட் when it comes to பர்சனல்ல வர்றப்போ தான் எமோஷ்னல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எமோஷன்ஸ் ஒரு சேலஞ்சாக இருக்கும். எமோஷ்னலி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நீங்களாவே யாரையோ கம்பேர் பண்ணி லோவாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு எனர்ஜி காமிக்குது. ஸோ எமோஷன்ஸ் வைஸில் கேர்ஃபுல்லாக இருங்க. கம்பேரிஷன்ஸ் வேண்டாம். ஒரு சில பேர் நீங்கள் நல்ல லைஃப்பில் நல்ல ஒரு க்ரோத்துக்கான ஒரு மைண்ட் செட் அண்ட் கரெக்டான பாசிட்டிவான மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த எமோஷ்னல் ட்ராமாவில் உள்ள வர வேண்டாம். ரைட், உங்கள் மைண்டுக்குள்ளே. ஸோ இந்த மந்த் 100% எமோஷனல் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். எதுக்கும் அவ்வளோ ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு பிளேஸ்க்கு ஒரு இன்விடேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பிடிக்காத இடத்துல பிடிக்காதவங்க இல்லைன்னா அங்கே போனால் ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு இன்வைட் வர்றதுக்கு ஒரு சில பேருக்கு தான் சொல்கிறேன், ஒரு சில பேருக்கு அந்த ஒரு இன்விடேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போங்க. அங்கே போனால் ஹாப்பியாக இருக்கும்னு தோணுச்சுன்னா போங்க. இல்லை எமோஷ்னலி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் போகாதீங்க. நோ, 100% நோ சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா போயிட்டு கஷ்டப்படுவீங்க. எமோஷ்னலாக அதை உட்காந்து திங்க் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுகிறது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ நோ அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு மந்த் ஸ்ட்ராங்காக வரும். இன்ஃபேக்ட் உங்களோட க்ளோஸ்ட் ஒன் கிட்ட அந்த ஒரு நோங்கிற வார்த்தை சொல்கிற மாதிரி வரும். டெஃபினட்டாக சொல்லிடுங்க. உங்களோட ஓன் எமோஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஓவர் திங்கிங் வேண்டாம். உங்களுக்கு ஓவர் திங்கிங்கிறது கெரியர் ரிலேட்டடாக வராது. ஃபியூச்சர் ரிலேட்டடாக ரிலேஷன்ஷிப் ஆர் எமோஷன்ஸ் இதுதான் வரும். இதுதான் ஒரு சேலஞ்ச் அண்ட் இதுதான் ஒரு பிளாக்கேஜாக இருக்க போகுது. ஃபார் பைல் நம்பர் 1. கொஞ்சம் யார்கிட்ட பேசுறதாக இருந்தாலும் அளவாக பேசுங்க. அட்வான்டேஜ் எடுக்கவும் வேண்டாம், அட்வான்டேஜ் கொடுக்கவும் வேண்டாம் இந்த ஒரு மாதம் எஸ்பெஷலி. ஏன்னா கெரியர் கெரியர் ரிலேட்டடாகவும் சரி, மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வேண்டாம். நான் சொன்னதே தான் வருது. பவுண்டரிஸ், ஃபினான்ஷியல் ஹெல்த். அப்சல்யூட்லி இதில் அழகாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பவுண்டரிஸ். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், தேவையில்லாத ஒரு இன்விடேஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு கஷ்டப்பட வேண்டாம். கஷ்டப்படாமல் முன்னாடியே நோ சொல்லிட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் சம்டைம்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஒரு இன்விடேஷன் வருது, ஒருத்தவங்க கிட்ட பதில் சொல்றீங்கன்னா யோசிச்சுட்டு சொல்லுங்க. அண்ட் ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். எமோஷனல் லெவலில் ஹார்ட் சக்ரா, ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட் சக்ரா. ரைட், உங்களோட ஹார்ட் சக்ராவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்லி அந்த பவுண்டரிஸை கிரியேட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் அண்ட் டிவைனோட கனெக்ட் பண்ணுங்க. இன்க்ரீஸ் யுவர் சைக்கிக் பவர். ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ரேயர், ஸ்ட்ராங் ப்ரேயர்ஸ் முக்கியம். கரெக்டாக டெய்லி இந்த டைமிங் செட் பண்ணிட்டு இந்த டைமிங்க்கு ப்ரேயர் மார்னிங் அண்ட் ஈவினிங் முடிஞ்சா பண்ணுங்க. இல்லையா டெய்லி ஒன் டைம் ஸ்ட்ராங் ப்ரேயர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மந்த்து உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ப்ரேயர் ரெண்டுமே மஸ்ட். ஓகேங்களா? அண்ட் ஃபினான்ஷியலி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஃபினான்ஷியல் மணியோட பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேருந்து மணி வரும்னே தெரியாது. ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஹெல்த்தை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் வேண்டாம். அண்ட் இந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்கம் வர்றதை சீக்ரெட்டாக வைங்க, சேஃபாக வைங்க. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு தெரிஞ்சதுன்னா டெஃபினெட்லி உங்ககிட்ட இருந்து எடுத்துருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் வென் இட் கம்ஸ் டு மணி சீக்ரெட்டாக இருங்க, யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட மைண்ட் செட், உங்களோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுமே உயரும். இப்போ ஒரு மந்த்லி இந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
அந்த ஒரு கோல் கண்டிப்பாக இந்த ஒரு மந்த் ரீச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த கோல் நியராக கூட நீங்கள் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரைட். பைல் நம்பர் 1 ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஏப்ரல் மந்த் வந்து இந்த 2 விஷயங்கள் நீங்கள் வந்து டெஃபினெட்லி வந்துட்டு பண்ணணும். ரைட். ஸோ கெரியர் இஸ் வெரி குட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் ஏப்ரல், மே அண்ட் ஜூன். ஏப்ரல், மே அண்ட் ஜூன். ஏப்ரல், மே, ஜூன் உங்களுக்கு வந்துட்டு பார்ப்போம் இந்த மந்த் எப்படி இருக்கு. ஏப்ரல், மே அண்ட் ஜூன் உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 2 மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மல்டிபிள் டாஸ்க் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும். ஸோ எதை பண்ணுறது அப்படின்ற ஒரு டெசிஷன் டெஃபினெட்லி நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ ப்ரையாரிட்டிஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, காட் டேபிள் கார்ட். ஓ, see what is happening. File number 2 மேஜர் கார்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. மோஸ்ட்லி மேஜர் கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. காட் மேஜர் ஆர்கானா, காட் வேர்ல்ட், டெவில், டெத், குவீன் ஆஃப் ஸ்வார்ட், கிங் ஆஃப் ஸ்வார்ட், லவர்ஸ் கார்டு. File number 2 100% decision making. Be careful. ஓகேங்களா. ஸோ லைஃப்பில் இந்த ஒரு மந்த் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு டைம் வரும். சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். சென்சிட்டிவ், அதாவது இந்த ஒரு மந்த் நீங்கள் லைஃப்பில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 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 கான்ஸ்டண்ட்டான ஒரு மனநிலைமையோடு இருங்க. ஓகேங்களா. ஸோ மைண்ட் செட் வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை செய்யலாமா வேண்டாமான்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நேம் அண்ட் ஃபேம் கெட்டிடக்கூடாது, உங்கள் பேர் கெட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக சேஃப் கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா பி போல்ட். அந்த ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக நின்றுங்க. ஓகேங்களா. அது பாசிட்டிவான விஷயங்கள் தான் நான் சொல்கிறது. அண்ட் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் மாற்றங்கள் நிறையா தெரியுது. ஒரு 2 days நல்ல ஒரு மோட்டிவேஷனை இதை நான் முடிச்சு காமிப்பேன்னு சொல்கிறீங்க. 3rd and 4th day அவ்வளோதான். அது உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி அந்த ஒரு சூழ்நிலை ஃபேவர் வரலை அப்படின்னா அப்படியே விட்டுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மந்தில் கூடாது. ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிடும். ஸோ பி கேர்ஃபுல் இன் டெசிஷன் மேக்கிங். அண்ட் பேச்சு திறமை, கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மந்த் எஸ்பெஷலி ஏப்ரல் கம்யூனிகேஷன் தான் முக்கியம். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் கிடைக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷனில் தான் இருக்குது. நீங்கள் பேசுறதுல தான் இருக்குது. அழகாக பேசிட்டீங்க, கிளியராக பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக வந்துடும். இது வந்து உங்களோட பர்சனல் லைஃப்லையும் சொல்கிறேன், கெரியர் வைஸ்லையுமே நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பர்சனல் கோல் இருக்குது பைல் நம்பர் 2க்கு. அந்த பர்சனல் கோல் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா பேச்சு திறமையில தான் இருக்குது. போல்டாக பேசுங்க. உங்கள் சைடு பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக வைங்க. நீங்களே மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ரைட். அண்ட் திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரே மாதிரி யோசிக்காதீங்க. இந்த ஒரே ட்ராக்லேயே போயிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட்ஸ் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளானிங் இருக்கணும், ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போது பைல் நம்பர் 2 வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கீங்க. நான் என் ஹோம் டவுன் விட்டு வெளியே போக மாட்டேன், நான் இங்கே இந்த ஏரியா விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன். பட் ஆனால் உங்களுக்கான க்ரோத் வெளியில் தான் இருக்குது. நீங்கள் உங்களோட பிளேஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ரொம்ப வருஷமாக நீங்கள் இருந்த இடம் எல்லாத்தோடையும் அட்டாச் ஆகிட்டீங்க. அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வரத்துக்கு யோசிக்கிறீங்க. பட் ஆனால் உங்களோட க்ரோத் வெளியில தான் இருக்குது, நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை. ஸோ ஒரு சில சாக்ரிஃபைசஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஃபார் பைல் நம்பர் 2 சாக்ரிஃபைசஸ் எதுவும் பண்ணாமல் சேஃபாகவே இருக்கணும்னா சேஃபாக இருப்பீங்க. பட் க்ரோத் இருக்காது, மற்றவங்களோட கண்ட்ரோலில் தான் இருப்பீங்களே தவிர நீங்கள் உங்களோட சொந்த காலில் உங்களோட ஏர்னிங்ஸ்லையும் சரி உங்களோட ஓன் க்ரோத் அப்படிங்கிறது இருக்காது. மற்றவங்களோட டிபெண்டன்ஸில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா. பட் அது வந்து எதுவுமே உங்களோட லாங் டேர்ம் கோல் எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ ஸ்டெப் அவுட் ஆஃப் யூர் கம்ஃபர்ட் ஜோன். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வாங்க. ரிஸ்க் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும், எமோஷ்னல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும்.
ஸோ அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், போல்டான டெசிஷன் ஒன்று எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கீங்க. பிகாஸ் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து வெளியில தான் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்ற இடமாக இருக்கட்டும், நீங்க எஸ்பெஷலி உங்களோட பைல் நம்பர் 2, நீங்க ஒர்க் பண்ற இடம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்க மாதிரி இருக்கு, நல்ல காசிப் இருக்க மாதிரி இருக்கு. அதாவது உங்களோட growth மைண்ட் செட்டே வந்துட்டு அதுக்கு எடுக்குது. நீங்க நல்லா சாதிக்கணும், நல்லா வந்துட்டு முன்னேறி வரணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு மெனி இயர்ஸா இருக்கு. பட் ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த மைண்ட் செட்டே இல்லை. நீங்க உங்களே ஷார்ட் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் நெகட்டிவிட்டி ரொம்ப இருக்கு. உங்களை சுத்தி காசிப் பண்றவங்க இருக்காங்க. சம்டைம்ஸ் நீங்களும் அவங்களோட என்டர்டைன் ஆகுறீங்க. பி கேர்ஃபுல். பைல் நம்பர் 2. ஸோ ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது. உங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஆனா அந்த வாய்ப்புகளை வந்துட்டு நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு இப்ப இருக்கிறத விட ஒரு growth கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க டெசிஷன்ல தான் இருக்கு. ரைட். அண்ட் எமோஷனல் லெவல்ல வந்துட்டு ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றீங்க. ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி மேபி நீங்க சிங்கிளா இருக்கலாம். மேரேஜ் இல்லை இன்னும் ஆகாம லேட் மேரேஜ். சம்வேர் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் விஷயத்துலயும் சரி, இன்னைக்கு நீங்க சிங்கிளா இருக்கீங்க, அந்த ஒரு மேரேஜ் டிலே ஆகிறதுக்கு இன்டைரக்ட்லி நீங்க ஒரு ரீசனா இருக்க மாதிரி காமிக்குது. நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அதுக்கு என்ன தடைகளா இருக்குதோ அது சால்வ் பண்ண முடியும். பட் ஆனா நீங்க அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த பிளாக்கேஜ் என்னன்னு தெரியும். அதை சால்வ் பண்ணணும்னா நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். பட் நீங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க நேம்க்கு எந்த டேமேஜும் வந்துடக்கூடாது, சேஃபா இருக்கீங்களோ. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஏப்ரல் மந்த் வேண்டாம். ஜஸ்ட் கிடைக்கிற வாய்ப்பை அழகா யூஸ் பண்ணுங்க. லைஃப்ல ஒரு ஒரு ரீபர்த், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கு. உங்களோட ஓல்டு செல்ஃப் அது growth கொடுக்காது. நீங்க ஒரு நியூ பர்சனா வரணும். நியூ மைண்ட் செட் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நல்ல growth கொடுக்கும். உங்களுக்கு பிளெஸிங்ஸ் இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் ஆக்சுவலி இருக்கு. பட் ஆனா நீங்க அந்த சப்போர்ட் உங்களை சுத்தி சப்போர்ட் பண்ற பீப்புள் இருக்காங்க. அவங்கள நீங்க கரெக்டா வந்துட்டு ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் growth இருக்கும். பட் நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கவே யோசிக்கிறீங்க. ஓகே. அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கிங் வேண்டாம். பைல் நம்பர் 2, கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கிங் வேண்டாம். பட் ஆனா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இப்படியே ஒரே மாதிரியே போயிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில ஒரு டிஃப்ரென்ஸ், அடுத்த கட்டத்துக்கு போகணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணுங்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஐ திங்க் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு ஆல்ரெடி இந்த வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். பட் நீங்க வந்து இன்னும் எடுக்கலையோ, குழப்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த டைம்ல முடிவெடுங்க. ஸோ டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஃபர்கிவ்னஸ். எஸ். மனசுல வந்துட்டு ஒரு சில நெகட்டிவிட்டி வச்சிருக்கீங்க. ஒரு சில பேர் மேல பயங்கர கோவத்தில் இருக்கீங்க. அவங்க பண்ண ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா அது மனசுல ரொம்ப டீப்பா ஆழமா வந்து எடுத்துட்டு போயிட்டீங்க. அது சாதாரண ஒரு இஷ்யூஸ், அது நீங்க பர்சனலா டீப்பா கொண்டு போய் உங்க மனசுல வச்சிருக்கீங்க. அது வேண்டாம். ஜஸ்ட் ஃபர்கிவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப மனசுக்குள்ள எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நெகட்டிவிட்டி ஸ்ட்ராங்கா வரும். அது வந்து உங்க growthக்கு நல்லது இல்லை. ஸோ ஃபர்கிவ் பண்ணுங்க. ரைட். ஃபர்கிவ்னஸ் ப்ரேயர் நிறைய சொல்லுங்க. ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட் சக்ரா. பைல் நம்பர் 2, லைட்டன் யுவர் லோட். அப்சல்யூட்லி. நீங்க வந்து உங்க வீட்டில் வந்துட்டு ஒரு எல்டர் பர்சனாக இருக்கலாம், எல்டர் சைல்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட சேவிங்ஸ், உங்களோட ஏர்னிங் ரொம்ப முக்கியம் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு. ஸோ குடும்பத்தோட பாரத்தை நீங்க சுமந்துட்டு இருக்கவங்களா கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க எங்கரா கூட இருக்கலாம். பட் குடும்பத்தோட பாரத்தை நீங்க தான் சுமக்கிறீங்க. ஸோ உங்களோட ஓன் விஷஸ், உங்களோட ஓன் லைஃபே வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் இந்த ஏப்ரல் மந்த்ல இருந்து நீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. அந்த பாரத்தை இறக்கி வைங்க. உங்க பாரத்தை ஷேர் பண்றதுக்கு பர்சன்ஸ் இருக்காங்க, வருவாங்க. ஸோ நீங்களே எல்லாத்தையும் உங்க மேல வந்துட்டு ஏத்திக்காதீங்க. ரைட். உங்களோட ஓன் லைஃபை பார்க்க ஆரம்பிங்க.
இன்னுமே பைல் நம்பர் 2 உங்களோட ஓன் லைஃப்பை நீங்கள் இன்னும் வாழவே இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சாக்ரிஃபைசஸ் இப்படி தான் இருக்குது பல வருஷமா. இனிமேல் உங்களுக்கான லைஃப்பை வாழுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 ரொம்ப வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்கணும். பைல் நம்பர் 2 ஆக்சுவலி நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் சுற்றி இருக்கிற பீப்புள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரு சில பேர் நெகட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது. டாக்ஸிக்குன்னு கிடையாது, பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஜெல்லஸ் அண்ட் காம்படிஷன் மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் தேம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு வாழ்க்கை, ஒரு பிளானிங் வந்துட்டு செட் பண்ணுங்க. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர். ஓகே, ஸோ யாரெல்லாம் ஜூலை, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் பிறந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Pile number 3, energy is good. Sometimes ups and downs வர மாதிரி இருக்கு. அதாவது ஒரு சில டைம்ல ரொம்ப லோ எனர்ஜி, ஒரு சில டைம்ல ரொம்ப ஹை எனர்ஜி மாதிரி இருக்கு. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே கிரவுண்டட். ஓகே, நோ ப்ராப்ளம். Of Cups, Lover's card. பைல் நம்பர் 2 அந்த மாதிரியே இருக்கு. Queen of Cups. Oh, Wheel of Fortune. Okay, that's it. Pile number 3, July, August and September. See, you got a strong blessing. Oh, you super blessing இருக்கு. Angel sideல இருந்து, divine sideல இருந்து. நீங்க இந்த வரக்கூடிய டேஸ்ல ஒயிட் கலர் ஃபெதரை எங்கேயோ நீங்க வெளியில டிராவலிங்ல இருக்கிறப்ப பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்னதா கூட அந்த ஃபெதர் உங்க கண்ணில் பட வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்டிப்பா வந்து நீங்க ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ, இல்ல யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, இல்ல யார்கிட்டயோ அதை பத்தி பேசுறப்போ ஒரு ஏஞ்சல் நம்பரை நீங்க பாப்பீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே அந்த பிளெஸிங்ஸ் அப்பவே கிடைச்சிடும். எந்த விஷயத்துக்கு நீங்க பேசுறீங்களோ அதுக்கான ஒரு ஆன்சர் அப்பவே கிடைக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவிட்டி வந்துட்டு அந்த மிடில் டு எண்ட் அந்த டைம்ல வரும். பிகினிங் ஆஃப் மந்த் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஓவர் திங்கிங் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் கொஞ்சம் மிட் டு அந்த எண்டு வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். லிட்டில் பிட் நீங்களாவே ஒரு சில விஷயங்களை கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க யாரோடய உங்களை கம்பேர் பண்ண போறீங்க. மேபி உங்க ஏஜ் கைண்ட் ஆஃப் பர்சனா இருக்கலாம். ஸோ பண்ணாதீங்க. சி, உங்களுக்கு வண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கு. உங்களோட லைஃப் அப்படியே அப்சைட் டவுன் மாறும். இந்த ஏப்ரலுக்கு அடுத்து, இந்த ஏப்ரல் எண்டு மேலெல்லாம் சூப்பர்வா இருக்கும் பைல் நம்பர் 3க்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு லைஃப் அப்படியே டேர்ன் ஆகுறப்போ பாசிட்டிவா இருங்க. ரைட்? நீங்க உங்களோட ஓல்டு லைஃப் ஸ்டைல்ல இருந்து வெளியே வர போறீங்க. பைல் நம்பர் 3 இவ்வளோ வருஷம் ஒரே இடத்துல ஒரே பீப்புள், ஒரே மாதிரி வாழ்க்கை, ஒரே மாதிரி டாஸ்க் லைஃப்ல அப்படியே இருக்கும். சேம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷமா இருக்கா? இனி வரக்கூடிய டேஸ்ல எல்லாம் புதுசா அட்டாக் பண்ணுவீங்க. நியூ பிளேஸ், இடமாற்றங்கள் பாசிபிள். உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகும். புது வாய்ப்புகள், புது ஐடியாஸ் நல்லா இருக்கும். இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வருவீங்க. உங்க வார்த்தைகள்ல வந்து கவனம் இருக்கும், தெளிவு இருக்கும், போல்ட்னஸ் இருக்கும். இவ்வளவு நாளா உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடக்குதுன்னா எதிர்த்து கேட்க பயப்படுவீங்க, யோசிப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு ஃபோன் கால் பண்ணா கூட அவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு 1000 யோசிப்பீங்க. பட் இனிமேலாம் அப்படி இருக்க மாட்டீங்க. பயங்கர போல்டா பேசுவீங்க. போல்ட் கம்யூனிகேஷன், உங்க மனசுல படுறத வெளிப்படையா சொல்லுவீங்க. ஹார்ட் சக்கரா வில் பி வெரி குட். இது வரைக்கும் உங்க ஹார்ட் சக்கரா எப்படி இருந்துச்சோ இனிமேல் வந்து நல்லா இருக்கும். ஆனா ஆல் ஆஃப் அ சடன் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நீங்க உங்களோட ஹார்ட் சக்கராவை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த இவ்வளோ வருஷமாக இல்லாத அந்த ஒரு லவ் எனர்ஜியை வந்துட்டு திருப்பி கொண்டு வருவீங்க. ஸோ எல்லாமே உங்களால தான் முடியும். ரைட்? அண்ட் பீப்புள் வந்துட்டு அட்ராக்ட் ஆவாங்க பைல் நம்பர் 3.
உங்களோட அந்த காம்னஸ், அந்த பியூரிட்டி. ஸோ இதில் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு டெஃபினெட்லி அட்ராக்ட் ஆவாங்க. நியூ ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஈஸியாக கனெக்ட் பண்ணுவீங்க. ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்துட்டு இருக்கும். அண்ட் மேரேஜ் ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பைல் நம்பர் 3. எஸ், மேரேஜ்க்கான தடைகள் விலகும். மேபி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள் மூலியமாகவே அந்த தடைகள் விலக 100% வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் லக் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அண்ட் உங்கள் கம்யூனிகேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பி ஆக்டிவ், யூஸ் பண்ணுங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ்லுமே சிங்கிளாக இருக்கீங்க, ரொம்ப லோன்லியாக இருக்குது, கவலையப்படாதீங்க. உங்களோட பார்ட்னர் இஸ் வெரி நியர். உங்கள் சோல்மேட் ரொம்ப நியராக தான் இருக்காங்க. உங்களோட லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சஸ், அதாவது பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் சேலஞ்சஸ் தான். இந்த தனிமையாக இருக்கிறது, ட்ரஸ்ட் இஷ்யூஸ், ப்ரப்போசல் ஒருத்தவங்க கிட்ட இருந்து வந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா, ஹர்ட் ஆகக்கூடாது. ஸோ இது எல்லாமே இதான் சால்வ் ஆகும். உங்களுக்கு வரக்கூடிய பர்சன் ரொம்ப நல்லா இருப்பாங்க, சோல்மேட். தட்ஸ் இட், வண்டர்ஃபுல் லவ் லைஃப். ஆனால் ஒரு விஷயம், ஸ்டே ப்ரொடெக்டிவ். ஈவிலை, ஜெல்லஸ், ஈவிலை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி வியர் பண்ணிருங்க ஜுவல்லரிஸில், ரைட்? பிகாஸ் உங்களோட லைஃப் வந்துட்டு ஒரு டேர்ன் ஆகும். அதாவது இவ்வளவு நாளாக வந்துட்டு நீங்கள் நினச்சது நடக்காமல் இருந்திருக்கும், எல்லாமே டல்லாக இருந்திருக்கும். அதாவது உங்களோட ஸ்பாட்லைட்டே நீங்கள் வந்து இழந்திருப்பீங்க. தெர் வாஸ் அ டைம் நீங்கள் உங்களோட ஸ்பாட்லைட் வாஸ் ஹையர், எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எஸ்பெஷலி சொல்லணும்னா ஒரு 3 to 4 இயர்ஸ் கூட 2021 அப்புறம் கூட நடந்திருக்கலாம், 2021 அப்புறம் கூட உங்களுக்கு இருக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸ் தான் 4 to 5 இயர்ஸ்க்குள்ள தான் அந்த ஒரு ஸ்பாட்லைட்டை இழந்திருப்பீங்க. அப்படியே வேற ஒருத்தவங்களுக்கு போயிருக்கும். பட் திருப்பி அகெயின் உங்களுக்கு கிடைக்கும். பீப்புள் டெஃபினெட்லி இனி நீங்கள் வாழ போகிற லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு பொறாமப்படுவாங்க. ஈவில் ஐஸ் இருக்கும். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நீங்கள் தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கணும் ஈவில் ஐஸ்க்கு எல்லாமே, ரைட்? சரி, நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மூவ் ஆன் ஆகுற மாதிரி இருக்கு. அண்ட் ஸ்ட்ராங் மூவ் ஆன் விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கெரியர் இஸ் வெரி குட். கெரியர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோ க்ரோத் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு கொஞ்சம் பிகினிங்கில் வந்துட்டு உங்களால் அந்த கெரியரில் வந்துட்டு க்ரோத் கொடுக்க முடியலனாலும் அந்த ஆஃப்டர் மேரேஜ் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பயங்கரமான க்ரோத் இருக்கும். கெரியர் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பிஸ்னஸ் கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு போவீங்க. நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கோலை தாண்டி நீங்கள் ரீச் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு எதெல்லாம் இல்லைன்னு எங்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிளெஸிங்ஸ் இருக்குது. சயின்ஸ் ஆல்சோ கொடுக்கும். பிகாஸ் பைல் நம்பர் 3 நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ப்ரேயர்ஸ், அந்த இறை அருள் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். இனிமேல் நீங்களாம் பீப்புளோடலாம் இனி கான்டாக்ட் பண்ணவே மாட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு டிவைன் கிட்ட தான் எல்லாமே. ஸோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது. சரி, நீங்கள் எடுத்த உடனே டெவல் கார்டு பார்த்த உடனே எல்லாரும் வந்துட்டு என்னடா எடுத்த உடனே டெவல்? நோ, நாட் அட் ஆல். சி காட் லவர்ஸ் கார்டு ஆல்சோ, வேர்ல்டு கார்டு ஆல்சோ, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், எல்லாமே டேர்ன் ஆகும், ரைட்? உங்களோட நெகட்டிவ் மைண்ட் செட், நெகட்டிவிட்டி எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொன்ன பர்சன் எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்ல வைக்கும். டைம் இஸ் குட். பட் அட் த சேம் டைம் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. உங்களோட எஃபோர்ட் ரொம்ப முக்கியம். பேச்சு திறமை நல்லா இருக்குன்னு சொன்னேன், நல்லா இருக்குன்னு அப்படியே நீங்களே வச்சுக்கூடாது. அதை அப்படியே யூஸ் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிங்க. நாலேஜ், லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி லேர்ன் பண்ணுங்க. பைல் நம்பர் 3க்கு வந்து பிக்கெஸ்ட் பிளாக்கேஜ், பிக்கெஸ்ட் சேலஞ்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் தான். உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதாவது வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ங்கிறது ஒருத்தவங்க உங்ககிட்ட ஃபோன் பேசுகிறோன்னா கூட உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த அளவுக்கு வந்துட்டு கெரியரில் பிஸியாக இருப்பீங்க. நிறைய டாஸ்க் இருக்கும். ஓகே, ஸோ க்ரோத் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. நல்ல க்ரோத் இருக்கும். கரேஜ், குட் லக். சி முன்னாடியே நான் சொல்லியிருந்தது தான், வண்டர்ஃபுல். சி நான் இந்த இதில் என்ன சொல்லியிருந்தேன், உங்களோட கம்யூனிகேஷனில் ரொம்ப போல்ட்னஸ் இருக்கும். பயங்கரமாக போல்டாக பேசிடுவீங்க.
அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி கரேஜ் ஆல்சோ வந்திருக்கு. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மேஸ்குலின் எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போவுமே வந்துட்டு சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப போல்டாக வந்துட்டு ஒரு சில விஷயங்களை டீல் பண்ணுறதுக்கு ரெடி. உங்களை யாராவது ஏதாவது சொன்னால் சண்டைக்கு போக கூட ரெடி. பட் அந்த ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். வரக்கூடிய டேஸில் அந்த போல்ட்னஸ் வெளியே வரும். ரிஸ்க் டேக்கிங் பயங்கரமாக எடுப்பீங்க. சேலஞ்சஸை போல்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களோட அந்த வீக்னஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாறும். ரைட். அண்ட் குட் லக் ஆப்வியஸ்லி. ஸோ உங்களுக்கான அந்த குட் லக் டைமிங் வந்துருச்சு. ஸோ இந்த டைமிங்கில் வந்துட்டு குட் லக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது பண்ணாலும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குங்கிறனால ட்ரை பண்ணுங்க. எல்லாமே மைண்டில் வச்சுக்காம அத்தனையுமே ஆக்ஷன்ஸில் இறக்குங்க. ரைட். லேசினஸ்க்கு இடம் கிடையாது. உட்காந்துட்டு காசிப் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, இல்லை மற்ற ட்ராமாஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளோ சீரியஸாக இருக்கீங்களோ, ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறீங்களோ, உங்கள் லைஃப்பை நீங்களே கிராண்டடாக எடுத்துக்காமல் சீரியஸாக எடுத்துட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த குட் லக் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு லேசியாக இருந்துட்டு எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கலைன்னா டெஃபினெட்லி இந்த குட் லக்குக்கு பவர் இல்லை. ரைட். ஸோ எவ்ரிதிங் இஸ் குட். ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கு. நீங்களுமே உங்கள் சைடில் எஃபோர்ட் போடணும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ. pile number 4, அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். ஸோ யாரெல்லாம் இந்த மந்தில் பிறந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். October, November, December, pile number 4. First 3 card is a warning. Definitely is a warning. Overthinking வேண்டாம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஒரு சில பீப்புள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத இல்லூஷன்ஸ், தேவையில்லாத பயம், ஃபியூச்சரில் இப்படி தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒவ்வொரு கற்பனைகள் வேண்டாம். அண்ட் சம்வேர் வந்துட்டு உங்களோட ஓல்டு லைஃப் பேட்டர்ன்ஸ் மாறும். அதாவது உங்களோட பிஹேவியர்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் பார்க்க முடியும். செல்ஃபிஷ்னஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் சம்டைம்ஸ் pile number 4க்கு. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அண்ட் எமோஷன்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக இருக்க போகுது. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே நினைக்காதீங்க. பிகாஸ் பாஸ்ட்டு நினச்சி ஏதோ ஒரு ஏக்கங்கள், ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுவீங்க. ஒரு சாங்கு கேட்டுட்டோ, இல்லை பாட்டு அது ஒரு படம் பார்த்துட்டோ, இல்லை யார்கிட்டையாவது உங்களுக்கு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது ஏதாவது பேசிட்டோ அந்த பழைய ஞாபகங்கள் வரும். அந்த பழைய நினைவுகள் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நான் இருந்திருக்கலாமே, எல்லாமே மாறிடுச்சே அப்படின்ற ஏக்கங்கள் நல்லாவே தெரியுது. பட் ஆனால் உங்களோட ஃபியூச்சர் இஸ் குட். லைஃப்பில் நீங்கள் இழந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு சில ஞாபகங்கள் உங்களை வந்துட்டு ரொம்ப ஒரு சேட்னஸ் கொண்டு போகும். பட் உங்கள் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபியூச்சரை பாருங்கள். ஸோ லைஃப்பில் வந்துட்டு இன்னும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் இன்னும் டெசிஷன் எடுக்காமல் வச்சுருக்கீங்க. எல்லாமே பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கீங்க. சரி அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த டைம் வரட்டும்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த டைம் வந்துட்டு நீங்கள் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஓகேங்களா? அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. pile number 4 உங்களோட கம்யூனிகேஷன் வந்து உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு ஒரு முக்கிய ஒரு ரீசனாக இருக்கும். சரி, நீங்கள் டேலண்டட் தான்,
நிறைய படிக்கக்கூடிய ஒரு பர்சன், நிறைய புக் நாலேஜ் இருக்கும், நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு சில ஏன்ஷியன்ட் சம்மந்தப்பட்ட ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி பிளேசஸ்க்கு போகணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். பைல் நம்பர் 4. சரி, ஒரு சில பீப்புள் வந்துட்டு தேவையில்லாமல் உங்ககிட்ட ஒரு ஆர்கியூ பண்ணிட்டு அவங்களாவே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணாதீங்க. சரி, உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில பேர் வந்துட்டு பண்ணுற ஒரு சில ட்ராமாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டண்ட் கொடுக்காதீங்க. இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். நல்லா இருப்பீங்க, சுற்றி இருக்கவங்க ஏதாவது ஒன்று பேசுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அது மூலயமா சேட்னஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட எந்த விஷயங்கள் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு எடுத்துக்கணும், எது எடுத்துக்க கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். பைல் நம்பர் 4. ஓகே, நான் ஆக்சுவலி வந்துட்டு பைல் 3 பைலுக்குமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த டெக்லேருந்து எடுக்கல, பட் பைல் நம்பர் 4 ஐம் டேக்கிங் இட். Four of Wands. See, யோகா மெடிடேஷன், நல்ல ஒரு ஹீலிங்கான ஒரு மியூசிக் கேளுங்க, நல்ல ஒரு ஹீலிங் பிளேசஸ்க்கு போங்க, ஜஸ்ட் கெட் ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களோட சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா, சாக்ரல் சக்ராஸ்க்கு, மோஸ்ட்லி சோலார் பிளெக்ஸஸ் சக்ராஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ சக்ராஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நேச்சரோட கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. சரி, இது எல்லாமே வந்துட்டு ஓவர் கம் பண்ணலாம். லைஃப் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மாற்றுங்க. ஒரே இடத்துல இருக்காதீங்க, ரொம்ப ட்ராவலிங் பண்ணாதீங்க. ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்க மாட்டேங்க. ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தெரியுது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கெடியூல்டான ஒரு லைஃபாக வாழ்கிறீங்க. இந்த டைமுக்கு இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாழாதீங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. ஒரு சில விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணுங்க. அண்ட் புட் ஸ்ட்ராங் பவுண்டரிஸ். பைல் நம்பர் 4. பவுண்டரிஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் இந்த லோ செல்ஃப் எஸ்டீம், இந்த ஒரு விஷயங்கள் தான் சேலஞ்சு. மற்றபடி கெரியர் இஸ் குட். கெரியரில் வந்துட்டு நான் நல்ல ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஒரு நியூ ஐடியாஸ், நியூ ப்ராஜெக்டோட ஒரு ஜாயின் பண்ணுறது, டீம்மேட்டோட இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் விலகிறது, இதெல்லாமே இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு இந்த எமோஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சென்சிட்டிவிட்டி, இதுதான் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் இருக்கும். இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் கொடுக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து டெசிஷன் எடுக்கிறப்போ டல்னஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட பர்டன் கேரி பண்ணாதீங்க. பைல் நம்பர் 4. ஏன் வந்து என்னைக்கோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேரி பண்றீங்க? your future is good. உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களை ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக ஷேப் பண்ணியிருக்கு. சம் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு, டூ டார்க். பட் ஆனால் அதுதான் இன்னைக்கு உங்களை ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மாற்றிருக்கு, இனியும் மாற்றும் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக. ரைட். ஸோ கலெக்டர் எக்ஸ்பீரியன்சஸ், அந்த எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு ஒரு விஸ்டமாக மாற வாய்ப்பு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் சைட்ல இருந்து பிளெஸிங்ஸ் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் கைடன்சஸ் கிடைக்கும். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் உங்களை ஒரு சில இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா யார் மூலியமாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, இல்லை உங்கள் சொல்யூஷன், உங்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி டிவைன் அந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் வந்துட்டு கொண்டு வருவாங்க. கனெக்ட் மோர் வித் மூன் எனர்ஜி. ஃபுல் மூன், நியூ மூன், மெடிடேஷன் பண்ணுங்க, மூன் ப்ரேயர் பண்ணுங்க, கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, கிளென்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச ஒரு திங்ஸ் எதோட இருந்தாலும் அது உங்கள் பக்கத்திலே வச்சுக்கோங்க, கனெக்ட் பண்ணுங்க அதோட. ரைட். ஃபினான்ஷியல் ஹெல்த், ஸ்பிரிட் கைட். எஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அந்த ஸ்பிரிட் கைட் கொடுப்பாங்க.
ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களை தேடி வந்துடும். நான் சொன்னேன்ல, கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா யார் மூலியமாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கைடன்சஸ் அந்த டைமில் கிடைக்கும்னா டெஃபினெட்லி அது வந்து கிடைக்கும். அண்ட் உங்களுக்குள்ளார வந்துட்டு உங்கள் த்ராட் சக்கரா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு பவுண்ட்ரிஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. பவுண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி கிடையாது, உங்களோட மைண்டுக்கு தான் அந்த பவுண்டரி பண்ணணும். தேவையில்லாத எல்லா தாட்ஸையும் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணணும். உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அது ரெகுலராக எப்பயும் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் தான் உங்கள் மைண்டில் எல்லாத்தையும் பார்க்குற எல்லா விஷயத்தையும் உங்கள் மைண்டில் ஏற்றிட்டே இருக்கீங்க. அதுக்கு ஒரு பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ப்ரொடெக்ட் யுவர் மைண்ட், ப்ரொடெக்ட் யுவர் தாட்ஸ், கண்ட்ரோல். ரைட். ஃபினான்ஷியல் ஹெல்த் வில் பி குட். ஸோ ஃபினான்ஷியலி நல்லா இருக்கும். அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பண்ண மாட்டீங்க, பட் ஒரு சில பேர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. சரி, பாயிண்ட் நம்பர் 4, இந்த ஒரு மந்த் மோஸ்ட்லி வந்துட்டு எமோஷன்ஸ் தான் சேலஞ்ச். பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட். ஸோ ஸ்டே கிரவுண்டட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட சக்ராஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஆரஞ்ச் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. கனெக்ட் வித் கலர் த மோர். ஓகேங்களா. அண்ட் ட்ராவலிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ட்ராவலிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் அண்ட் ட்ரீம்ஸோட கனெக்ட் பண்ணுங்க. ட்ரீம்ஸ்க்கு மெசேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து கனெக்ட் ஆகும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 4. தேங்க்யூ.